வேலைக்காவது டோர் எடுத்து கிடைக்கல. ஸோ அதே எக்ஸ் வந்து அதே நம்பர்ஸ் தான், 15 நம்பர்ஸ் தான். இப்போ நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணமோ அதே சேம் ப்ராசஸ் தான். கண்டிப்பாக ஓகே போடும்போது என்ன ஆகும்னா உள்ளே மிக்ஸ் ஆகும்போது அங்கங்கே அப்படியே ஃபார்ம் ஆகிடலாம் சார். ஓகேங்களா? இது எதுக்காக கவர் பண்ணிருக்கேன்னா காற்று படம் ட்ரைனேஜ் அந்த டெசர்ட் வந்து பண்ணுவோம். அது வந்து செட்டு நம்ம குக் பண்ணி பவுலில் செட் பண்ணி அதுக்கப்புறம் சில்லாக சர்வ் பண்ண போகிறோம். பேக் பண்ண மாட்டோம். சரிங்களா? பனக்கோட்டா PANN பனக்கோட்டா PANN COTTA பனக்கோட்டா COTTA gelatin GELATINE gelatin. இது வந்து நம்ம ஜெல்லில செட் பண்றாங்கல்ல அதுக்கு யூஸ் பண்றது. சரிங்களா? ஜெலட்டின். ஆமா ஜெலட்டின் தான் கேக். ஃபுல்லா வீடியோ எடு. ஸ்டோரேஜ் ரெக்கார்ட் ஆகுது. ஜெலட்டின் வந்து 16 கிராம் போடுறேன். சரிங்களா? முங்குற அளவுக்கு தண்ணி நான் இது பண்றேன். வெயிட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் அது முங்கணும் மெல்ட் பண்ணுறதுக்கு. ஆமாம் இந்த மாதிரி போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி அதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நல்லா ஷேக் பண்ணிடுங்க. என்ன ஆகுனா இதில் இருக்க அந்த ஃபேட்டு கண்டென்ட் எல்லாமே கீழே வந்து ஸ்டேபிளாக இருக்குது. அதனால் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக அதில் இது ஆகிடும். இல்லைன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றும் போது என்ன ஆகுதுன்னா வாட்டர் செக்ரிகேட் ஆகிருக்கும். அது மட்டும் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் அந்த சாலிட்ஸ்லாம் கீழே இதுவாக இருக்கும். க்ரீம் வந்து 320. சொன்னல அந்த சாலிட்ஸ் எல்லாம் கீழே தெரியும். 80 சுகர் வந்து 20 கிராம்ஸ் போடும். அனியும் 20 கிராம்ஸ். ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் போட்டுருக்கோம். ஓகேங்களா? வெனிலா பன்னீர் கூட இருக்குது, அதை பண்ணிக்கலாம். பன்னீர் ஸ்டஃப் ஒரு 3 drops கூட இருக்குது. இப்போ இதை வந்து அப்படியே அடுப்பில் வந்து கொடுப்பாங்க. இல்லை
அது இல்லை அந்த ஸ்ட்ரெயினரை எடுத்துரும். அந்த ஜெலட்டின் தண்ணி ஊற்றி வச்சார்ல அதை வந்து இது இப்படி பண்ணுறாரு. இது எவ்வளோ நேரம் சார்? இது எவ்வளோ நேரம்? ஒரு 10 minutes இது மெல்ட் ஆகும் அவ்வளோதான். 10 இது ஃபஸ்ட்டு நிறைய இருக்கும் ஸ்டோரேஜ். ஒத்த வீடியோ போயிடுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது பண்ணி தண்ணி இப்படி பண்ணிட்டே இருக்கு. சொல்லப்போனால் நம்ம பால் கடம்பு இருக்குல்ல, ஆல்மோஸ்ட் இந்த அதே டிஷ்ஷு தான் இது. இது வந்து இட்டாலியில் வந்து ரொம்ப ஃபேமஸாக, நான் யூரோப் கண்ட்ரீஸில் ஃபேமஸாக இருக்கும். புட்டிங் டைப்பில் கரெக்டாக சொன்னால் பால் கடம்பு. சரியா? எதுக்காக வடிகட்டுறோன்னா இதில் நுரை இருக்குல்ல, அது உள்ளே போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஏராக இதுவாக இருக்கும். அதுக்காக இதை ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல்லி மாதிரி செட் பண்ணணும். இந்த கிரீமில் நம்ம தெரியலையா? கடையில் கிடைக்கும். மைதா இதெல்லாம் கூட நம்மக்கிட்ட கிடையாது. எதுவுமே நம்மக்கிட்ட கிடையாது. நம்மக்கிட்ட அரிசி இருக்கும். கேட்கணுமா? அப்படின்னா ஜெலட்டின் கேட்டால் போதும். அந்த ஊற்றிட்டு சூடு பண்ணினாலும் சார். இது ஓவனில் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா? ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸ்டார்டிங்கே தான் சொன்னேன். ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா? சரிப்பா. ஃப்ரிட்ஜில் டவுட் பண்ணிக்கிறேன். ஃப்ரிட்ஜிலே போதுமா? நார்மல் ஃப்ரிட்ஜிலே, ஃப்ரீசர்லாம் வேண்டாமா? இது மட்டும் செய்யணும். வேறு என்ன கொஸ்டின்மா? கட்டி ஆகிடும், கடும்பு போலாதுன்னு சொல்லிட்டாரு ஃபஸ்ட்லேயே. அது ஒன்று வராது சார், அதை ஷேர் பண்ணிக்கலாம். கடும்பு வந்து இட்லி பாத்திரத்தில் செய்வோம். இது வந்து இந்த பாலில் செய்வோம். கடும்பு வந்து வேக வச்சு இது வந்து ஆவரி கட்டுறோம். அதனுடைய பால் க்ரீம், அதை அடித்தா க்ரீம் ஆகிடும்க்கா. ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல, அதை மிஷினில் போட்டு அடிச்சுன்னா நம்ம நேற்று இது ஐசிங் பண்ணமே அதுமாதிரி க்ரீம் ஆகிடும். இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 5 தான் இது யாராவது கொடுப்பாங்களோ? யாருக்கும் உங்களுக்கு ஒன்று கூட கிடையாது. ஆசை மட்டும் பட்டுறாத, அப்புறம் நீங்கள் போயிடும் காலெல்லாம். அது ஒரு முடியாது. நான் பேஸ் மட்டும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? 250 grams. அது ஊற்றுறா. ஃப்ரெஷ் க்ரீம் 250 கிராம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 1 லிட்டர் வந்து 220 ரூபா இருக்குது. ஓகேங்களா? 1 லிட்டர் ஃப்ரெஷ் க்ரீம் அமுல். ஏன்னா அமுல் தான் வந்து நல்லா இருக்கும், குவாலிட்டியாக ஸ்டெபிலைசரும் நல்லா இருக்கும். மில்க் மிஸ்டும் நான் இருக்கும். ஆனால் சாக்லேட் யூஸ் பண்ணும்போது என்னென்னா அந்த ஸ்டெபிலிட்டி சொல்லுவாங்க.
அதாவது அந்த ஆடா ஹோல்டா எப்படி சொல்றது, கெட்டித்தன்மை இருக்குல்ல, அது வந்து மில்கி மிஸ்டோட அமௌண்ட் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு இல்லை சார் எனக்கு கமர்ஷியலாக பண்ணுறதுக்காக வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இதுலேயே வந்து கடைகள் அந்த எஸ்எல் ஷாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஃபல் பேஸ்னு ஒன்று வருது. ட்ரஃபல் பேஸ்னு வருது. அது வந்து எப்படின்னா ஆல்ரெடி பேக்கிங்லேயும் க்ரீம்லேயும் வந்து பாதி ட்ரஃபலோட இது கொக்கோவோட கான்சன்ட்ரேட் வந்து அதில் இருக்கும். நீங்கள் இதுக்கு வந்து நம்ம இப்போ எப்படி சொல்கிறதுனா 1 கிலோ சாக்லேட்டுக்கு அரை லிட்டர் தான் போடுறோம் க்ரீம். அதில் வந்து எப்படி இருக்குன்னா 1 கிலோ சாக்லேட்டுக்கு 1/2 லிட்டர் க்ரீம் யூஸ் பண்ணால் போதும். அது வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் கமர்ஷியலாக வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கிற ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அது நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மெத்தட். இது டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். சரிங்களா? அந்த ட்ரஃபல் பேஸும் நிறைய பிராண்ட் இருக்குது. சரிங்களா? நிறைய பிராண்ட் ரிச்சீஸ் இருக்குது. ரிச்சீஸ் ட்ரஃபல் பேஸ்னு இருக்குது. அதுக்கப்புறம் ட்ராப்பலைட்னு ஒன்று இருக்குது. டேஸ்ட் இருக்காது. இல்லை வெறும் இதுவே சாப்பிட்டு பார்த்தா சொல்லுங்கள். ஃப்ரெஷ் க்ரீம் மெல்ட் பண்ணணும். ஸ்லோவாக ஃப்ளேம் வச்சு சாக்லேட் இந்த பாட்டில் ஊற்றுறாங்கப்பா. என்ன பண்ணுறது வச்சு இது வந்து நீங்கள் சாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே மில்க் வந்து ஆட் பண்ணிட்டு இதே இதுவை அப்படியே இதில் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிங்கன்னா சாஸ் மாதிரி ஆகிடும். அது உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? சாக்லேட் அது சாக்லேட் ஃப்ரெஷ் க்ரீம். ஆமாம், சாக்லேட்டும் ஃப்ரெஷ் க்ரீம். என்ன பண்ணுறது? அதான் எது சாப்பிட்றது? டோனட் டெக்கரேஷன் கேக் பண்ண முடியாது. ஃபில்லிங் வேணால் பண்ணலாம். சரி சரி. ஃப்ரெஷ் ஊற்றலாம். இல்லை 2 பிரெட் கடையில் சாப்பிடலாம் வாச்சி. ஜாம் மேரேஜ் இது செய்யறதுக்கு என்ன செய்துட்டு அதே தானே. இது ரேட்டு ஜாஸ்தி இல்லை. 1 கிலோ சொல்லிட்டாரா? மில்க் சார்ஜ் 250 சுகர் கிராம். 250 கிராம் வந்து சக்கரை, 100 கிராம் பட்டர், 100 கிராம் பட்டர், 150 கிராம் ஃப்ரெஷ் ஓகேங்களா? ஃப்ரெஷ் க்ரீம், அமுல் ஃப்ரெஷ் க்ரீம். இது வந்து நீங்க தின்னா நம்ம குக் பண்ற இதுவை பொறுத்து இருக்கு. இது நீங்க தின்னா பண்ணீங்கன்னா சாஸா யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்கா அது ஹீட்ல வந்து திக் பண்ணீங்கன்னா ஃபில்லிங்கா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா?